ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரயில்வேல தான் வந்து உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் குடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து மொத்தமா வேக்கன்சி பொறுத்தவரைக்கும் 4660 வேக்கன்சியோட வந்திருக்கு. ஸோ கல்வி தகுதி வந்து நீங்க குறைந்தபட்சம் 10த் பாஸ் பண்ணீங்க, டிகிரி முடிச்சவங்க வந்து இதுக்கு எலிஜிபிள். சேலரின்னு பொறுத்தவரைக்கும் ரூ. 35,400 பேசிக் பே வந்து இருக்கும். இது இல்லாம உங்களுக்கு அலவன்ஸ்லாம் வந்து எக்கச்சக்கமா வந்து வரும். பெர்மனன்ட் கவர்ன்மென்ட் ஜாப் தான். ஸோ இந்த வேலைக்கு வந்து லாஸ்ட் டேட் வந்து பார்த்தோன்னா 14த் மேக்குள்ளார நீங்க வந்து ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்ப அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் கேரியர் சைட்டு. ஸோ உங்களுக்கு ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லருந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியலா வந்து இந்த நோட்டீஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதாவது பார்த்தோன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் ஒரு 10 டேஸ் முன்னாடி கூட வந்து பார்த்தோன்னா ஆர்பிஎஃப், ஆர்பிஎஸ்எஃப் இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாரி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் 10 டேஸ் முன்னாடி. அஃபிஷியலா ஒரு ஷார்ட் நோட்டீஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனா அது வந்து ஃபேக் நோட்டீஸ் அப்படிங்கிற மாரி நெறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஆனா வந்து இப்ப ரயில்வே தரப்புல இருந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் வெப்சைட்லயே வந்து இத பத்தின டீட்டெயில்ஸ் வந்து குடுத்திருக்காங்க பாருங்க. உங்களுக்கு நோட்டீஸ் நம்பர் குடுத்திருக்காங்க பார்த்தீங்களா டேட்டு 14th மார்ச் அன்னைக்கு தான் வந்து இந்த நோட்டீஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது எத பத்தினா, ஸோ கான்ஸ்டபிள் இன் ஆர்பிஎஃப், ஆர்பிஎஸ்எஃப்க்கு வந்து பார்த்தோன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தோன்னா, நாங்க கூடிய விரைவில வந்து ரிலீஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு நோட்டீஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அத பத்தி நான் கம்ப்ளீட்டா உங்களுக்கு வந்து இந்த வீடியோல வந்து நான் சொல்றேன். ஸோ இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு நோட்டீஸ் இங்க குடுத்திருக்காங்க பார்த்தீங்களா, ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்ல இருந்து குடுத்திருக்காங்க. அதாவது எத பத்தி குடுத்திருக்காங்கன்னா, இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க பாருங்க, ரயில்வே புரொடக்ஷன் ஃபோர்ஸ் ஆர்பிஎஃப்பும், ரயில்வே புரொடக்ஷன் ஸ்பெஷல் ஃபோர்ஸ் ஆர்பிஎஸ்எஃப் இந்த 2க்கும் வந்து பார்த்தோன்னா, இந்தியன் ரயில்வேஸ்ல இருந்து எம்ப்ளாய்மென்ட் நியூஸ் மூலியமா நாங்க வந்து பார்த்தோன்னா, 2 மார்ச் அன்னைக்கு வந்து ஒரு நோட்டீஸ் வந்து விட்டிருந்தோம் அப்படிங்கிற மாரி குடுத்திருக்காங்க. அதாவது எம்ப்ளாய்மென்ட் நியூஸ் பேப்பர்ல வந்து பார்த்தோன்னா, இங்கிலீஷ், ஹிந்தி, உருதுல வந்து பார்த்தோன்னா, நாங்க இந்த நியூஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தோம். இந்த ஆர்பிஎஃப்க்கும், ஆர்பிஎஸ்எஃப்க்கும் வந்து பார்த்தோன்னா, நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ண போறோம் அப்படிங்கிற மாரி, அதுக்கான அஃபிஷியலா வந்து பார்த்தோன்னா, எம்ப்ளாய்மென்ட் நியூஸ்ல வந்து நாங்க ரிலீஸ் பண்ணியிருந்தோம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. அத பத்தி தான் வந்து பார்த்தோன்னா, இப்ப அஃபிஷியலா ஒரு நோட்டீஸ் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதாவது என்னைக்கு வந்து இந்த நோட்டீஸ் வந்து உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறத வந்து பாருங்க, இங்க குடுத்திருக்காங்க பாருங்க. அதாவது நோட்டிஃபிகேஷன் வந்து என்னைக்கு வரப்போகுது அப்படிங்கிறத டேட்டுமே வந்து குடுத்துட்டாங்க. 15/4னே குடுத்திருக்காங்க பார்த்தீங்களா, 15th ஏப்ரல் அன்னைக்கு உங்களுக்கு வந்து நாங்க பப்ளிஷ் பண்ண போறோம் அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. ஸோ அதுக்கான ஆன்லைன் லிங்க்குமே வந்து பார்த்தோன்னா, அன்னைக்கே வந்து நாங்க ஓப்பன் பண்றோம் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டாங்க. சேம் டேலயே வந்து பாருங்க நாங்க லிங்க் வந்து ஓப்பன் பண்ண போறோம். வெப்சைட்ல வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாரியும் சொல்லிட்டாங்க. அதனால வந்து பார்த்தோன்னா, 15th ஏப்ரல் அன்னைக்கு வந்து பார்த்தோன்னா, இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து ரிலீஸ் ஆக போது. அது வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இங்க வந்து பாருங்க அதுக்கான வெப்சைட் லிங்க்குமே இங்க குடுத்துட்டாங்க. இப்ப நான் காமிச்சேன் பார்த்தீங்களா, நமக்கு வந்து பார்த்தோன்னா, சென்னை ஆர்ஆர்பி தான். இந்த வெப்சைட்ல வந்து நீங்க வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்ளை பண்றதா இருந்தாலும் அந்த வெப்சைட்ல போய் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி இங்க வந்து உங்களுக்கு வந்து டீட்டெயிலா வந்து குடுத்துட்டாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு ஒரு 10 டேஸ் முன்னாடி வந்து பார்த்தோன்னா, அஃபிஷியலா இந்த நோட்டீஸ் வந்து விட்டிருந்தாங்க. இதுதான் வந்து ஃபேக்குன்னு நெறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஆனா வந்து இப்ப அஃபிஷியலா வந்து ரயில்வேவோட வெப்சைட்லயே வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு வந்து இது வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இங்க வந்து பாருங்க உங்களுக்கு வந்து சப் இன்ஸ்பெக்டர் கேட்டகரிக்கும், ஸோ உங்களுக்கு வந்து கான்ஸ்டபிள் கேட்டகரிக்கும் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆக போகுது. 15th ஏப்ரல் அன்னைக்கு வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகும். குளோசிங் டேட் வந்து பாருங்க 14th மார்ச் வரைக்கும் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ரயில்வே புரொடக்ஷன் ஃபோர்ஸ்க்கும், ரயில்வே புரொடக்ஷன் ஸ்பெஷல் ஃபோர்ஸ்க்கும் வந்து பார்த்தோன்னா, இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு ஃபில் பண்ண போறாங்க. ஆன்லைன் மோட்ல தான் நீங்க அப்ளை பண்ண போறீங்க. ஸோ வேக்கன்சிய பொறுத்தவரைக்கும் பாருங்க, 4660 வேக்கன்சியோட வந்து பார்த்தோன்னா, இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இதுல வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ஆர்பிஎஃப்ல வந்து பாருங்க உங்களுக்கு சப் இன்ஸ்பெக்டர் கேட்டகரிக்கு வந்து ஒரு 452 வேக்கன்சி இருக்கு. கான்ஸ்டபிள் கேட்டகரிக்கு வந்து 4208 வேக்கன்சி இருக்கு. மொத்தமா 4660 வேக்கன்சி வந்து ஃபில் பண்ண போறாங்க. ஸோ இதுல சப் இன்ஸ்பெக்டருக்கு வந்து பாருங்க உங்களுக்கு வந்து கிராஜுவேட் டிகிரி வந்து நீங்க ஏதோ ஒரு கிராஜுவேட் டிகிரி முடிச்சவங்க இதுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு சேலரின்னு பொறுத்தவரைக்கும் ரூ. 35,400 பேசிக் பே வந்து இருக்கும். இது இல்லாம அலவன்ஸ்லாம் வந்து வரும். ஏஜ் லிமிட் வந்து 20லேருந்து 28 வயசு வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். கான்ஸ்டபிள் கேட்டகரிக்கு வந்து பாருங்க 10th மட்டும் நீங்க பாஸ் பண்ணாலே இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள். 10க்கு மேல நீங்க என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ரூ. 21,700 வந்து பேசிக் பே வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி குடுத்திருக்காங்க. 18லேருந்து 28 வயசு வரைக்கும் இந்த வேலைக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஏஜ் லிமிட் இல்லாம உங்களுக்கு ஏஜ்ல இருந்து ரிலாக்சேஷனுமே இருக்கு. ஆஸ் பர் தி கவர்ன்மென்ட் நார்ம்ஸ் படி உங்களுக்கு வந்து ஏஜ்ல இருந்து ரிலாக்சேஷனுமே இருக்கும். அதே மாரி வந்து பாருங்க இங்க குடுத்திருக்காங்க பாருங்க. உங்களுக்கு செலக்ஷன் மெத்தட பொறுத்தவரைக்கும் ரிட்டன் எக்ஸாம் வந்து இருக்கும். அத ஃபாலோ பண்ணி உங்களுக்கு பிசிக்கல் மெஷர்மென்ட் இருக்கும். பிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி குடுத்திருக்காங்க. ஸோ மெடிக்கலுமே உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அது எல்லாமே வந்து உங்களுக்கு அஃபிஷியலா வந்து நோட்டிஃபிகேஷன்ல வந்து உங்களுக்கு டீட்டெயிலா வந்து குடுத்துருவாங்க. இந்த இடத்துல மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன் இங்க குடுத்திருக்காங்க பாருங்க. சிபிடி இருக்கும். பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்கும். பிசிக்கல் மெஷர்மென்ட் டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி இந்த இடத்துல உங்களுக்கு தெளிவா வந்து குடுத்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ்மே வந்து நீங்க பே பண்ற மாரி தான் வந்து வரும். அது வந்து பாருங்க இங்க குடுத்திருக்காங்க. எஸ்சி, எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன், ஃபீமேல் கேட்டகரி, ஸோ மைனாரிட்டீஸ் இவங்க எல்லாருமே வந்து ரூ. 250 ஃபீஸ் பே பண்ணுவீங்க. இதுல வந்து பார்த்தோன்னா, இந்த கேட்டகரியில இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் வந்து ஃபீஸ் வந்து ரீஃபண்ட் பண்ணிருவாங்க. அது எப்ப பண்ணுவாங்கன்னா, நீங்க சிபிடி எக்ஸாம் அட்டெண்ட் பண்றீங்க பார்த்தீங்களா, அத அட்டெண்ட் பண்ணி முடிச்சதுமே வந்து பார்த்தோன்னா, உங்க அக்கவுண்ட்க்கு வந்து பார்த்தோன்னா, அந்த ரூ. 250 வந்து ரீஃபண்ட் பண்ணிருவாங்க. ஃபீஸ் பேமெண்ட் பே பண்ணதுக்கான ரீஃபண்ட் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். அது வந்து ரயில்வே தரப்புல இருந்து எல்லா ரயில்வே ஜாப்லயுமே வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிருவாங்க.
அதே மாரி மேல இருக்கிற கேண்டிடேட்ஸ் மீதி இருக்கிற கேண்டிடேட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தோன்னா, ரூ. 500 வந்து நீங்க ஃபீஸ் வந்து பே பண்ணுவீங்க. அதுல வந்து ரூ. 400 வந்து நாங்க ரீஃபண்ட் பண்ணிருவோம் அப்படிங்கிறத வந்து பாருங்க இந்த இடத்துல குடுத்துருக்காங்க. அதுவுமே நீங்க சிபிடி எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணதுக்கப்புறம் உங்க அக்கவுண்ட்டுக்கே வந்து பார்த்தோன்னா, அந்த ரீஃபண்ட் பண்ணிருவோம் அப்படிங்கிற மாரி இந்த இடத்துல தெளிவா வந்து குடுத்துருக்காங்க. ஸோ அதையுமே நீங்க வந்து பார்த்துக்கோங்க. இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு வந்து அஃபிஷியலா வந்து உங்களுக்கு வந்து இதுல குடுத்துருக்கிற மாரி டேட் குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ மேல 15த் ஏப்ரல் அன்னைக்கு உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆயிரும். அன்னையிலிருந்தே நீங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் வந்து பாருங்க நான் ஆல்ரெடி சொன்னது சென்னை ஆர்ஆர்பில போய் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆனதுமே நம்ம சேனல் மூலியமா உங்களுக்கு வந்து தெரியப்படுத்துறேன். ஸோ நீங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து அப்டேட் ஆயிட்டே இருக்கும். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.